பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்ற மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து சுக பலஞ்சீவனோடு இந்த புதிய மாதத்தை காண செய்திருப்பது அவருடைய சுத்த கிருபை மாத்திரமே. இந்த நாளிலே நாம் பார்க்கும் காரியம் ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கு ஏசாயா தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய பாடுகளை குறித்து சொல்வதை பார்க்கலாம். எதற்காக இந்த பாடுகள், எதற்காக இப்பேற்பட்ட காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில வந்தது என்பதை தீர்க்க தரிசனமாக கூறுவதை பார்க்கலாம். இந்த நாட்கள்ல நாம் பொதுவாக இந்த உலகம் முழுவதும் இந்த தபசு காலம் என்று இதை கடைபிடித்து அதை குறித்து பிரசங்கங்கள், அதை குறித்து வசனங்கள் நாம் கடைபிடிப்பதை நாம் பார்க்கலாம். எதற்காக கர்த்தர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை பார்க்கும் பொழுது அழகாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, நம்முடைய மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். இப்பேற்பட்ட காரியத்தை எதற்காக பாடுபட்டார்? நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவத்தை மீட்கும்படியாக, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி ரட்சிப்பை சம்பாதித்து கொடுக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தாரே. இந்த நாட்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோமே, என்னுடைய சூழ்நிலை அவருக்குள்ளாக எவ்வாறு இருக்கிறது? அவர் வந்ததின் நோக்கம், என்னுடைய அக்கிரமத்திற்காக பாடுபட்டார், என்னுடைய மீறுதலுக்காக பாடுபட்டாரே. நான் என்னுடைய சூழ்நிலையில இந்த நாட்களை எவ்வாறு இருக்கிறேன்? அவருக்கு பிரியமுள்ள வழியில நடக்கிறேனா? எனக்கு ரட்சிப்பை சம்பாதி கொடுக்கதான இப்பேற்பட்ட பாடுகள். அந்த ரட்சிப்பை நான் காத்து கொண்டு இருக்கிறேனா என்பதை அதிகமாக ஆராய்ந்து பார்க்கும் நாட்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா வருஷம் வருஷம் குட் ஃப்ரைடே வரும், அப்புறம் ஈஸ்டர் வரும், கிறிஸ்துமஸ் வரும், இப்படி சம்பிரதாயமாக சென்று கொண்டிருக்கும். அவர் வந்ததின் நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறியதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும் தருணமாக இது இருக்கிறது. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோன் நாம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். நம்முடைய சுயத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த நாட்கள்ல நம்முடைய சுயத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை, கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதையிலே நான் சென்று கொண்டிருக்கிறேனா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தருடைய வழியில நான் சென்று கொண்டிருக்கிறேனா? அல்லது இங்கு அவனவன் தன் வழியிலே போனோம் என்ற நம்முடைய பழைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மேல் வைத்த அன்பினால் இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மை மீட்கும்படியாக எல்லா பாடுகளையும், சிலுவை பாடுகளையும், மரணத்தை ஏற்றுக்கொண்டாரே. இந்த நாட்கள்ல என்னுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது? ஆராய்ந்து பார்ப்போம். திரும்பவும் வரப்போகிற தேவன் நியாயாதிபதியாக வருகிறார். அவர் கொடுத்த ரட்சிப்பை நான் காத்துக்கொண்டு அவர் வழியில நடக்கும் பொழுது இரு கரத்தை நீட்டி நான் அவருக்கு முன்பாக செல்ல முடியும். நம்மை நாமே அதிகமாக ஆராய்ந்து பார்ப்போம். இந்த நாட்கள்ல அவருடைய அன்புல, அவருடைய ரட்சிப்பை நான் காத்துக்கொண்டு அவர் வழியில நடக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த பரலோக ஆசீர்வாதம் உண்டு. இந்த நாட்கள்ல இன்னும் அதிகமாக அவருக்குள்ளாக ஜீவித்து, கர்த்தாவே உம்முடைய வழியில நடக்க எனக்கு பலனை தாரும் என்று அவரிடத்துல கேட்டுக்கொண்டு நான் நடக்கும் பொழுது, இந்த மாதத்துல இன்னும் அதிகமாக அவருக்குள்ளாக ஜீவிக்கும் பொழுது கிருபையும் சத்தியமும் நம்மை விட்டு விலகாமல் அவர் வரும்பொழுது அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் தைரியமாக அவர் முன்பாக செல்ல முடியும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பாராக.